reconciliation statement. ஓகேவா? ஸோ இது என்னது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்ன கிடையாது, அக்கௌண்ட்டு கிடையாது. ஓகேவா? இது என்னது ஒரு ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது என்ன கிடையாது, அக்கௌண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அடிஷ்னலாக நீ என்ன பண்ணுற, ப்ரிப்பேர் பண்ணுற. அப்போ ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட்டுக்கு கூட அடிஷ்னலாக என்ன பண்ண போகிற, பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போகிற, ப்ரிப்பேர் பண்ண போகிற. புரியுதா? கிளியரா? ஏன் ரிகன்சிலியேஷன் பண்ணணும்? ரிகன்சிலியேஷன் என்ன, கேஷ் புக்குக்கும் பேங்க் புக்குக்கும் சம் டிஃபரன்சஸ் அரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டிஃபரன்சஸ் ஏன் வந்திருக்கு, ஏன் அந்த டிஃபரன்சஸ் வந்திருக்குன்றத நீ என்ன பண்ணுற, ரிகன்சைல் பண்ணி பார்க்குற. ஓகேவா? அந்த டிஃபரன்சஸை நீ வந்து நியூட்ரல் பண்ணினா, அந்த டிஃபரன்சஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சினா உன்னுடைய கேஷ் பேலன்ஸும் உன்னுடைய பேங்க் பேலன்ஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நார்மலாக ஈக்குவலாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ஆனால் ஏன் ஈக்குவலாக இருக்காது, என்ன இஷ்யூனால? செக்கை டெபாசிட் பண்ணுற, பட் என்ன செக்கை டெபாசிட் பண்ணும்போது நீ கேஷ் புக்கில் என்ன பண்ணுவ, இன்னைக்கே என்ட்ரி பாஸ் பண்ணிடுவேன். கரெக்டாக இல்லையா? ரியலைஸ் ஆகிற அன்னைக்கு என்ட்ரி பாஸ் பண்ண மாட்டேன். பட் பேங்க்ல என்னைக்கு அந்த என்ட்ரி பாஸ் பண்ணுவான், என்னைக்கு அவனுக்கு ரியலைஸ் ஆச்சோ அன்னைக்கு தான் என்ட்ரி பாஸ் பண்ணுவான். அப்போ இங்கே டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்காதா, கேஷ் புக்குக்கும் பாஸ் புக்குக்கும்? ஓகேவா? இங்கே நம்ம கேஷ் புக்குன்னு மீன் பண்ணுறது என்னது, கேஷ் புக்கில் இருக்கிற பேங்க் காலம். இங்கே கேஷ் புக்குன்னு மீன் பண்ணுறது என்னது, ஆல்வேஸ் கேஷ் புக்கில் இருக்கிற பேங்க் காலம். புரியுதா? பேங்க் காலம் இன்ன கேஷ் புக் தான் வந்து இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ் புக்குன்னு மீன் பண்ணுறோம். புரியுதா? கேஷ் புக்னாலே கேஷ் காலம் கிடையாது. கேஷ் புக்னா என்னது, கேஷ் புக்கில் இருக்க பேங்க் காலம். அதையும் எதையும் நீ கம்பேர் பண்ணுற, பாஸ்புக்கையும் கம்பேர் பண்ணுற. பாஸ்புக்னா என்ன, பேங்க் ஸ்டேட்மெண்ட், விச் இஸ் நத்திங் பட் பேங்கருடைய புக்ஸில் இருக்க உன்னுடைய அக்கௌண்ட்டுடைய காப்பி தான் அது பாஸ்புக். உன் அக்கௌண்ட்ல பேங்கருடைய, உன் புக்ல இருக்க பேங்கருடைய அக்கௌண்ட் தான் அது கேஷ் புக். புரியுதா? உன் புக்ல இருக்க பேங்கருடைய அக்கௌண்ட் தான் அது கேஷ் புக். பேங்கர் புக்ல இருக்க உன்னுடைய அக்கௌண்ட் தான் அது பாஸ்புக். இது ரெண்டுமே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மேட்ச் ஆகணுமா, மேட்ச் ஆகக்கூடாதா? நமக்கு மேட்ச் ஆகணும். ஆனால் ஏன் மேட்ச் ஆகாது, டியூ டு சம் டிஃபரன்சஸ். என்ன டிஃபரன்சஸ், செக் டெபாசிட்டட், செக் issued, wrong credit made by bank, wrong debit made by bank, bank charges debited உனக்கு இன்னும் என்ன பண்ணல, சொல்லல. கஸ்டமர் டைரக்ட்லி டெபாசிட் பண்ணிட்டான் பேங்க்ல, அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியாது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்னால உன்னுடைய கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் என்ன ஆகாது, மேட்ச் ஆகாது. ஸோ அப்போ அந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நீ எடுத்து எழுதினா, ஓகேவா, அதை நீ ரிகன்சைல் பண்ணினா உன் கேஷ் புக் பேலன்ஸும் பாஸ்புக் பேலன்ஸும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அது ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தானே அது பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். கிளியரா? புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிகன்சிலியேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எனி எரர்ஸ். ஓகேவா? ரிகன்சிலியேஷனில் என்ன கண்டுபிடிக்கிறோம், எனி எரர்ஸ். ஒரு 5 minutes கனெக்ட் ஆகிடும், ஒய்ஃபை வந்து சம் ட்ரபிள் ஷூட் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எனி எரர் அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க பார். ரிகன்சிலியேஷன் உனக்கு என்ன கொடுக்கும், எனி எரர் தட் மைட் ஹாவ் been committed in the cash book or passbook. So எதனால டிஃபரன்சஸ் வரலாம், either cash bookல மிஸ்டேக் பண்ணிருக்கலாம் or passbookல மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அதனால உனக்கு என்ன ஆகலாம், டிஃபரன்சஸ் அரைஸ் ஆகலாம். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட், undue delay in the clearance of checks. நம்ம பார்த்தோம், செக் நம்ம டெபாசிட் பண்ணிருப்போம், நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம புக்ல என்ட்ரி பாஸ் பண்ணிருப்போம், இன்னும் பேங்கர் புக்ல அதுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டோம், என்ட்ரியை போட்டிருக்க மாட்டோம். ஆர் பேங்கர் புக்ல என்ட்ரி வந்திருக்கோம், நம்ம புக்ல என்ன பண்ணிருக்க மாட்டோம், என்ட்ரி போட்டிருக்க மாட்டோம். புரியுதா? ஸோ டிலே பண்ணிருப்போம். இந்த டிலேன்றதுனால உனக்கு என்ன ஆகலாம், ரிகன்சிலியேஷன் அரைஸ் ஆகலாம். புரியுதா? அதை தவிர்த்து யாராச்சும் கேஷை திருடிட்டா கூட, கேஷ் புக்குக்கும் பேங்க் பாஸ்புக்கும் டிஃபரன்ஸ் வருமா வராதா? கேஷ் புக் மீன்ஸ் பேங்க்ல இருந்து யாராச்சும் திருடுறான், இப்போ வந்து சைபர் குற்றம் அப்படிலாம் பார்க்குறோம். கரெக்டா இல்லையா? பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு டிடெக்ட் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தினாலையும் என்ன ஆகலாம், உனக்கு ரிகன்சிலியேஷன் அரைஸ் ஆகலாம். புரியுதா? ஸோ காசஸ் ஃபார் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பார்க்கறது என்ன, டைமிங் டிஃபரன்ஸ் தான், பெர்மனன்ட் டிஃபரன்ஸ் கிடையாது. என்னது டைமிங் டிஃபரன்ஸ்? ஒன்று அவன் போட்டிருப்பான், நான் போட்டிருக்க மாட்டேன், இல்லை நான் போட்டிருப்பேன், அவன் போட்டிருக்க மாட்டான், அதனால டிஃபரன்ஸ் வருது. அப்போ இதை என்ன பண்ண போற, அதை
அந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணும் இப்போ ரெக்கன்சைல் பண்ணினா அது என்ன ஆகிடும் நில் ஆகிடுமா அந்த டிஃபரன்சஸ். ஸோ அது பெர்மனன்ட் டிஃபரன்சஸ் கிடையாது. ரெண்டுத்தையும் எப்பவுமே வேற வேற புக்ஸுக்கு டிஃபரன்ஸ் என்ன பண்ணாது காட்டாது. ரெண்டுமே எப்பவுமே ஒரே பேலன்ஸ் தான் என்ன பண்ணும் காட்டணும். கிளியரா? பட் ஒரே பேலன்ஸ் எதனால காட்டல? டைமிங் டிஃபரன்ஸ்னால ஒரே பேலன்சஸை காட்டல. கிளியரா? நெக்ஸ்ட் டிஃபரன்சஸ் வந்து டியூ டு எரர்ஸ் ஆகவும் உனக்கு இருக்கலாம். புரியுதா? ஓகேவா? இப்போ உன் பேலன்ஸ் ஷீட்ல பேங்க் அக்கௌண்ட் நீ எழுதுறது பாஸ்புக் படி பேலன்ஸ் எழுதுவியா கேஷ் புக் படி பேலன்ஸ் எழுதுவியா? கேஷ் புக் படி பேலன்ஸ் எழுதணும். ஏன்னா அதான் உன் புக்கு. பாஸ்புக் படி என்ன பண்ணக்கூடாது? பேலன்ஸ் எழுத கூடாது. கேஷ் புக் படி தான் என்ன பண்ணணும்? பேலன்ஸை எழுதணும். ஓகேவா? பட் கேஷ் புக் படி பேலன்ஸ் எழுதிட்டு பாஸ்புக் கூட என்ன பண்ணணும்? அதை ரிகன்சைல் பண்ணி காட்டணும். ஓகேவா? டிஃபரன்சஸ் இருக்குமா இல்லையா கேஷ் புக்கும் பாஸ்புக்கும்? அதை என்ன பண்ணணும்? நம்ம ரிகன்சைல் பண்ணி காட்டணும். ஓகேவா? நார்மலா ப்ராக்டிக்கலா எப்படி பண்ணுவாங்கன்னா கேஷ் புக் பேலன்ஸும் அவங்க கிட்ட இருக்கும், பாஸ்புக் பேலன்ஸும் அவங்க கிட்ட இருக்கும். ரிகன்சிலேஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டாங்கன்னா எல்லாமே நில்லாகி பாஸ்புக் பேலன்ஸ் வந்துடும். புரியுதா? பட் உனக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது ஒரு பேலன்ஸை தான் கொடுப்பாங்க, இன்னொரு பேலன்ஸ் என்ன பண்ண சொல்லுவாங்க? அரைவ் பண்ண சொல்லுவாங்க. புரியுதா? கிளியரா? ஒரு பேலன்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு பேலன்ஸ் என்ன பண்ண சொல்லுவாங்க? அரைவ் பண்ண சொல்லுவாங்க. கிளியரா? ஓகேவா? கிளியராமா? ஸோ இப்போ உன் கேஷ் புக்கில் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆச்சுன்னா அது பாஸ்புக்கில் என்ன இருக்கும்? கிரெடிட் ஆயிருக்கும். சூப்பர். உன் கேஷ் புக்கில் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆச்சுன்னா பாஸ்புக்கில் அது என்ன இருக்கும்? கிரெடிட் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் உன் கேஷ் புக்கில் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆச்சுன்னா பாஸ்புக்கில் என்ன இருக்கும்? டெபிட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ உனக்கு பேங்க்ன்றது அசெட்டா லயபிலிட்டியா? அசெட். அசெட்னா பேலன்ஸ் பிளாட் டவுன் எப்பவுமே எந்த சைடு வரும்? டெபிட் சைடு வரும். லயபிலிட்டினா பேலன்ஸ் பிளாட் டவுன் எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடு வரும். கிளியரா? பேங்க்குக்கு பேலன்ஸ் பிளாட் டவுன் எந்த சைடு இருக்கும்? பேங்கோடைய புக்கில் நம்ம அக்கௌண்ட் எப்படி இருக்கும்? லயபிலிட்டியில் இருக்கும். ஏன்னா அவன் பேயபிள் டு அஸ். நமக்கு என்ன? ரிசீவபிள் ஃப்ரம் பேங்க். அதனால அசெட்டு நம்ம புக்ல என்ன இருக்கு? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்கு. பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் நமக்கு காசு கொடுக்கணும். அதனால பேங்கரோட அக்கௌண்ட்ல எப்படி இருக்கும்? கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். பாஸ்புக்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு இருக்கும்? கிரெடிட் சைடில் இருக்கும். கிளியரா? புரியுதா? இதை வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்க? ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸை 2 டைப்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் உனக்கு. ஒன்று ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், இன்னொன்று ஏமா பயந்த மாதிரி இருக்கு என்னாச்சு? ஓகேவா? ஒன்று ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், இன்னொன்று ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். அப்படின்னா என்ன மீன் பண்ணுது? டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். புரியுதா? கிளியரா? ஃபேவரபிள் பேலன்ஸ்னா என்ன? டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் சொன்னா கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஏன் அன்ஃபேவரபிள்? நெகட்டிவ் பேலன்ஸ். பேங்க்ல எக்ஸ்ட்ராவா வித்ட்ரா பண்ண முடியுமா முடியாதா? முடியும். நார்மலா நமக்கு முடியாது. நம்ம இப்போ பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா 1 லட்ச ரூபா வச்சிருக்கோம்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா நீ என்ன பண்ண முடியாது? 1 லேக் மீறி உன்னால என்ன பண்ண முடியாது? வித்ட்ரா பண்ண முடியாது. இதுவே நீ கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்க, பிசினஸ் அக்கௌண்ட் வச்சிருக்க, ஓகேவா? ஆர் வந்து கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா வச்சிருக்க அப்படின்னா அப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? நீ 1 லேக் வச்சிருக்கா 1 லேக்கை தாண்டி உன்னால என்ன பண்ண முடியும்? வித்ட்ரா பண்ண முடியும். அப்படி வித்ட்ரா பண்ணும்போது எக்ஸஸா எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்கோ அதுக்கு பேங்க் என்ன பண்ணுவான்? இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணுவான். ஓகேவா? அப்போ அது என்ன பண்ண முடியும்? நம்ம எக்ஸ்ட்ரா வித்ட்ரா பண்ண முடியும். அப்போ நம்ம கேஷ் புக்ல கிரெடிட் சைட்லயே பேங்க் ஓவர் டிராஃப்ட் வரும். புரியுதா? அப்போ கேஷ் புக்ல நெகட்டிவ், கிரெடிட் சைட்ல பேங்க் பேலன்ஸ் ஓப்பனிங்ல இருந்துச்சுன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதே மாதிரி பாஸ்புக்ல டெபிட் சைட்ல இருக்குன்னா அது என்ன அர்த்தம்? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த ஓவர் டிராஃப்ட்னா என்ன மீன் பண்ணுது? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னு மீன் பண்ணுது. ஓவர் டிராஃப்ட்னா என்ன மீன் பண்ணுது? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னு மீன் பண்ணுது. கிளியரா? ஃபேவரபிள் பேலன்ஸ்னா என்னது? கேஷ் புக்ல டெபிட் பேலன்ஸ், பாஸ்புக்ல கிரெடிட் பேலன்ஸ். எப்படி வேணா சம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் உனக்கு. ஓகேவா? ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்னு கொடுத்துருவான். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், சாரி பாஸ்புக், கேஷ் புக் எது வேணா கொடுக்கலாம். அதே மாதிரி அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக், ஆஸ் பர் கேஷ் புக், இந்த மாதிரி எது வேணா உனக்கு என்ன பண்ணிருப்பான்? கொடுத்துருப்பான். புரியுதா? ஸோ அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ்னா என்ன, அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னா என்னன்னு உனக்கு தெரியணும். ஆர் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ்னா சொல்லலாம். ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ்ன்றது என்ன? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயில்டாக 4 சுச்சுவேஷன் இங்கே இருக்கு. என்ன சுச்சுவேஷன்? ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்,
இன்னொன்று என்ன, ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கடுத்து அன்ஃபேவரபிள். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். புரியுதா, கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அன்ஃபேவரபிள் முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரே ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டாலே 4 மெத்தட் என்ன பண்ண முடியும், போட முடியும். ஆனால் நான் அப்படி போட வேணான்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் மண்டையை பிச்சுக்கோ, தப்பு கிடையாது. ஓகேவா? 4 மெத்தடும் தனித்தனியாக யோசிக்கணும். 4 மெத்தடும் என்ன பண்ணணும், தனித்தனியாக யோசிக்கணும். ஏன்னா இப்படி யோசிச்சு பழகிட்டீங்கன்னா உன்னுடைய பிரெயினும் ஷார்ப் ஆகும், அண்ட் ஃபாஸ்ட் வரும், அந்த டிரான்சாக்ஷனை புரிஞ்சுக்க முடியும். எப்படி கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இதுவே நீ ஒரே மெத்தட் படிச்சுட்டு அதை 4 டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணலாமானா அதுவும் பண்ணலாம், தப்பு கிடையாது, அதுவும் ஆன்சர் வரும். பட் எக்ஸாம்பிள் ஏதாவது தப்பாக தெரியாமல் மாற்றி யோசிச்சிட்டிங்கன்னா அங்கே என்ன ஆகும், அப்படியே ஃபுல் சம்மு தப்பாக சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் லெவல் இன்றைக்கி தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இன்னும் நமக்கு 8 மாதம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக ஜாலியாக எவ்வளோ மண்டையை பிச்சாலும் பரவாயில்லன்னு கற்றுக்கணும் அப்படின்றனால படிக்கிறோம். புரியுதானா சொல்கிறேன்னு, கிளியரானா சொல்கிறேன்னு? ஓகேவா? புரியாமலாம் இருக்காது. ஓகேவா? யோசிச்சா ஈஸியாக புரிஞ்சிடும். யோசிக்கல, நான் சொல்கிறது அந்த வேர்ட்ஸ் நீ ஒரு வேர்டு மிஸ் பண்ணிவிட்டு அது கூட என் கூட ட்ராக்கில் வரலன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, என் வேர்ட்ஸு அப்படியே ட்ராக்கில் வா. ஓகேவா? கிளியரா? ஓகேவா? இதை டிஃப்ரெண்ட் வேஸில் போடலாம். லெஜர் அக்கௌண்ட் போட்டும் போடலாம், நான் சொல்கிற மாதிரி போட்டாலும் போடலாம். உனக்கு எப்படி இருக்கோ அதை என்ன பண்ணிக்கோ, ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? ஓகேவா? பட் நான் வந்து உனக்கு ஈஸியாக எவ்வளோக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன பண்ணுறேன், ஈஸியாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ண, எப்படி யோசிக்கலாம் அப்படின்றது நீ வந்து டிசைட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ எல்லா டிரான்சாக்ஷனும் ப்ளஸ் மைனஸை உனக்கு தூக்கிட்டாங்க. ஓல்டு புக்கில் இருந்துச்சு, நியூ புக்கில் என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்களா, கொடுத்துருக்காங்களா, இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கிளியராமா? ஸோ பேலன்ஸ் எதுவும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத பொறுமையாக யோசி. கேஷ் புக்கில் 1000 rupees பேலன்ஸ் இருக்குது. கேஷ் புக்னா என்ன மீன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய புக்கில் இருக்க பேங்க் காலம், நம்மளுடைய புக்கில் இருக்க பேங்க் காலம் தான் கேஷ் புக். நான் கேஷ் புக்குன்னு சொன்னாலே அது என்ன மீன் பண்ணணும், நம்ம புக்கில் இருக்கிற பேங்க் காலம், நம்ம புக்கில் இருக்க பேங்க் காலம். இதை தவிர்த்து வேறு எதுவுமே உன் மைண்ட் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. கேஷ் புக்னால என்ன மீன் பண்ணணும், நம்ம புக்கில் இருக்க பேங்க் காலம். பாஸ்புக்னா பேங்கருடைய புக்கு. ஓகேவா? அவ்வளோ அதை யோசிச்சா போதும். ஓகேவா? இப்போ கேஷ் புக்கில் டெபிட் சைடில் ஒரு 1000 rupees பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். கேஷ் புக்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, டெபிட்டில் ஒரு 1000 rupees பேலன்ஸ் இருக்குது. கேஷ் புக்கு டெபிட் லெவலில் இருக்குது, 1000 rupees பேலன்ஸ் இருக்குது. கிளியராமா? ஓகேவா? அப்போ பாஸ்புக்கில் எப்படி இருக்கணும், டெபிட் சைடில் 1000 rupees என்ன இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? சாரி, கிரெடிட் சைடில் 1000 rupees என்ன இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும். நார்மலாக அதானே மீன் பண்ணுது. இங்கே 1000 இருந்தால் இங்கே என்ன இருக்கணும், 1000 இருக்கணும். அதான நார்மல் மீனிங். பட் இங்கே 1000 இருக்கும், இங்கே 1000 என்ன ஆகாது, இருக்காது. ஆர் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு இன்னொரு 1000 rupeesக்கு செக் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோயேன். இன்னொரு 1000 rupeesக்கு என்ன பண்ணியிருக்க, செக்கை டெபாசிட் பண்ணியிருப்ப. அப்போ அந்த டெபாசிட் பண்ணதுக்கு எந்த புக்கில் நீ என்ட்ரி பாஸ் பண்ணியிருப்ப, கேஷ் புக்கில் என்ட்ரி பாஸ் பண்ணியிருப்ப. அப்போ கேஷ் புக்கில் இன்னொரு 1000 ஆட் ஆயிருக்குமா? அப்போ கேஷ் புக்கில் டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், டெபிட் சைடில் 2000 இருக்குமா? பட் பாஸ்புக்கில் 1000 இருக்குமா, 2000 இருக்குமா? 1000 தான் இருக்கும். இப்போ நீ கேஷ் புக்கில் இருந்து பாஸ்புக் பேலன்ஸை அரைவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு 1000 போட்டுக்கணும். எங்கே போடுவேன், இப்போ கேஷ் புக் பேலன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா? ப்ளஸ் பண்ணணும். நீ எங்கே ரீச் ஆகணும், பாஸ்புக் பேலன்ஸ்க்கு ரீச் ஆகணும். அப்படின்னா ப்ளஸ் பண்ணணுமா? கேஷ் புக்கில் எவ்வளோ இருக்குது, கேஷ் புக்கில் எவ்வளோ இருக்குது, 2000. பாஸ்புக்கில் எவ்வளோ இருக்குது, 1000. அப்படி எந்த பேலன்ஸ்லேருந்து எந்த பேலன்ஸ்க்கு ரீச் ஆகணும், 2000லேருந்து 1000க்கு ரீச் ஆகணும். அப்படின்னா மைனஸ் பண்ணணுமா ப்ளஸ் பண்ணணுமா? மைனஸ் பண்ணணும். கிளியரா? ஓகேவா? புரியுதாமா? 31 காலையில் நம்மகிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருந்துச்சு, 1000 இருந்துச்சு. 31 நம்ம ஒரு செக்கை டெபாசிட் பண்ணியிருக்கோம். என்ன ஜெர்னல் என்ட்ரி போட்டிருப்போம்,
பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு செக் அக்கௌண்ட் அப்படி ஏதாவது போட்டிருப்போமா, அந்த பார்ட்டி நேம் ஏதாவது போட்டிருப்போமா. அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணிட்டோமா, அப்போ கேஷ் புக்கில் இருக்க பேங்க் அக்கௌண்ட் என்ன இருக்கும், 2000 ஆயிருக்குமா. ஆனால் அந்த பேங்க்ல April 3 தான் அது என்ன ஆகுது, கிரெடிட் ஆகுது. அது வரைக்கும் பேங்க்ல எவ்வளோ காட்டும், 1000 மட்டும் தான் காட்டும். ஓகேவா. இப்போ நீ எந்த புக்கில் நின்றுட்டு இருக்க, கேஷ் புக்கில் நின்றுட்டு இருக்க. இப்போ நீ பேங்க் புக்கில் இருக்கிற பாஸ்புக்கில் இருக்க அமௌண்ட்டுக்கு ரீச் ஆகணும். அப்போ ஆட் பண்ணுவியா மைனஸ் பண்ணுவியா, மைனஸ் பண்ணணும். புரியுதா, கிளியரா, ஓகேவா, புரிஞ்சுதாப்பா. ஸோ ஸ்டார்டிங் புக் எதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா. ஸ்டார்டிங் புக் கேஷ் புக் டு பாஸ்புக் கேட்டால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இதுவே பாஸ்புக் டு கேஷ் புக் கேட்குறான், ஆட். எப்படி ஆடு, இங்கே எவ்வளோ இருக்கு 1000, இங்கே எவ்வளோ இருக்கு 2000. அந்த 1000ல இருந்து நீ எதுக்கு போகணும், இப்போ 2000 ரீச் ஆகணும். அதனால என்ன பண்ணணும், +1000 பண்ணணும். கிளியரா. அந்த கொஸ்டின்ல எல்லாமே சேம் கொடுத்துருக்க அமௌண்ட் அப்படியே பண்ணுன்ற மாதிரிலாம் வராது. ஒவ்வொரு கொஸ்டினும் யூனிக்கா இருக்கும். வேற ஒரு அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி வேற ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். வாட்சியா ஐமா சரி நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓகேவா, புரியுதா, கிளியரா. ஓகேம்மா. ஸோ இப்போ செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட். என்னது, செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட். அப்போ செக் டெபாசிட்டடுக்கு எந்த புக்கில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வரும், கேஷ் புக்கில் என்ட்ரி வரும். நம்ம என்ட்ரி போட்டிருப்போம். அப்போ கேஷ் புக்கில் பேலன்ஸ் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆகுமா, அதே பேலன்ஸ் இருக்குமா, அதே பேலன்ஸ் இருக்கும். இப்போ நீ எந்த புக் டு எந்த புக் போக போற, கேஷ் புக் டு பாஸ்புக் போக போற. அப்போ கேஷ் புக் டு பாஸ்புக் போகணும்னா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஏன்னா பாஸ்புக் இங்கே இருக்கு, நம்ம மேலே ஏறி போயிட்டோம். ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒரு படியில் நிற்கிறீங்க. ஓகேவா. இப்போ யார் வேணா யார் இடத்துக்கு வேணா வரலாம், கரெக்டா இல்லையா. ஸோ யார் இடத்துக்கு போக போறான்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், கரெக்டா இல்லையா. இப்போ உன் ஃப்ரெண்டு வந்து கீழே ஸ்டெப்ஸ்ல நின்றுட்டு இருக்கா, நீ மேலே ஸ்டெப்ஸ்ல நின்றுட்டு இருக்க. ஓகேவா. ஸோ இப்போ நீ அவ இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீ கீழே இறங்கி போகணும். அவ உன் இடத்துக்கு வரணும்னா என்ன பண்ணும், நீ மேலே ஏறி போகணும். அவ உன் இடத்துக்கு வரணும்னா அவ மேலே ஏறி போகணும், கரெக்டா இல்லையா. நீ அவ இடத்துக்கு போக போறியா இல்ல அவ உன் இடத்துக்கு வர போறாளா, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல என்ன பண்ணணும், நிக்கணும், கரெக்டா இல்லையா. அதனால ஒண்ணு நீ என்ன பண்ணணும், கீழே இறங்கி போகணும், ஆர் அவ என்ன பண்ணணும், மேலே ஏறி வரணும். இப்போ அது மாதிரி தான் நீயும் உன் ஃப்ரெண்டு மாதிரி என்னது, கேஷ் புக்கும் பாஸ்புக்கும். கிளியரா. ஸோ கேஷ் புக் பாஸ்புக் பேலன்ஸ் அரைவ் பண்ணணும்னா கேஷ் புக்ல இருந்து பார்க்கணும், கேஷ் புக் பேலன்ஸ் எங்க போயிருக்கு, மேலே ஏறி இருக்கா கீழே இறங்கி இருக்கா. இப்ப பாஸ்புக் பேலன்ஸ் என்னவா இருக்கு, அப்ப நம்ம எங்க போகணும், புரியுதா என்ன சொல்றேன்னு. இதுவே பாஸ்புக்ல இருந்துன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பாஸ்புக் எழுதி வைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கோ, பாஸ்புக் எழுதிக்கோ. அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கோ, கேஷ் புக் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் எந்த புக்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு, எந்த புக்ல வேணா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிருக்கலாம். இப்ப இதே சிச்சுவேஷன் கேஷ் புக் டு பாஸ்புக் போகணும். கஸ்டமர் டைரக்ட்லி டெபாசிட்டட் இன்டு பேங்க் 5000. அப்ப எந்த புக்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கும், கஸ்டமர் டைரக்ட்லி டெபாசிட்டட் இன்டு தி பேங்க் பாஸ்புக். பாஸ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா குறைஞ்சிருக்குமா, இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா கேஷ் புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா குறைஞ்சிருக்குமா, எதுவுமே ஆயிருக்காது, அப்படியே இருக்கும். அப்ப கேஷ் புக் டு பாஸ்புக் போகணும்னா நீ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். புரியுது என்ன சொல்றேன்னு. எந்த புக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த ஆரோ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் நான் போடுற ஆரோ என்னது, எந்த புக்ல அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. செகண்ட் போடுற ஆரோ தான் என்னது, இந்த புக் டு அந்த புக். கிளியரா, புரியுதா, ஓகேவா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆரோ ஏத்தி இங்க இறக்கி இருக்கேன், கரெக்டா இல்லையா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த ஆரோ கிட்ட ரீச் ஆயிருக்கேன், கரெக்டா இல்லையா, புரியுதா. ஏன்னா இந்த பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு, இவ்வளவு தூரத்துக்கு மாறி இருக்கு. சில பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆயிருவானா, சிபி போட்டு நான் இங்க இன்க்ரீஸ் பண்றேன்ல சார், இந்த ஆரோ கிட்ட இருந்தானே பண்ணாரு, இப்படி ரிவர்ஸ் அடிச்சிருவான். அப்படி அடிக்க கூடாது. எந்த புக்கு ஸ்டார்டிங் பாயிண்டோ அந்த புக்கை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். எந்த புக்கு ரீச் ஆக போறியோ அந்த புக் என்ன பண்ணணும், செகண்ட் எழுதிக்கணும். கிளியரா. எந்த புக் ஸ்டார்டிங் பாயிண்டோ அது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. எந்த புக் ரீச் ஆக போறியோ அது என்ன பண்ணிக்கோ, செகண்ட் எழுதிக்கோ. புரியுதா. நம்ம வெறும் ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் மட்டும் பார்க்க போறோம். இப்போ வேற எதுவுமே நம்ம பார்க்க போறது கிடையாது. அப்ப ஸ்டார்டிங் புக் என்ன, கேஷ் புக். ரீச்சிங் புக் என்ன, பாஸ் புக். அவ்வளவுதான். ஓகேவா. இப்ப எந்த புக்ல பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது தான் ஸ்டெப் 1. எந்த புக்ல பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆயிருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஆரோ போட்டுக்கணும். ஓகேவா. இப்ப செகண்ட் போட போற ஆரோ எந்த புக் டு எந்த புக் ரீச் ஆக போறியோ அங்க போடணும்.
ஓகேவா? அப்ப செகண்ட் போடுற ஆரோ எந்த புக் ரீச்சிங் பாயிண்ட் எங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரிவைஸ்டு ரீச்சிங் பாயிண்ட் இருக்குன்னா அந்த இடத்துக்கு போடும். கிளியரா? புரியுதா? ஓகேவா? சோ இப்போ பாரு, செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் எந்த புக்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி விழுந்திருக்கும்? செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் கேஷ் புக்ல என்ட்ரி விழுந்திருக்கும். கேஷ் புக்ல பேங்க் என்ன பண்ணிருப்ப? செக் இஷ்யூடு, செக் கொடுத்துருக்க, கேஷ் புக்ல என்ன இருக்கும்? ரெடியூஸ் ஆயிருக்கும். ஆனா பாஸ்புக்ல என்ன இருக்காது? எதுவுமே ஆகியிருக்காது. கரெக்டா? செக் இஷ்யூடுன்னும் போது கேஷ் புக் பேலன்ஸ் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். ஆனா பாஸ்புக் பேலன்ஸ் எதுவுமே ஆகியிருக்காது. இப்போ எந்த புக் டு எந்த புக் போகணும்? கேஷ் புக் டு பாஸ்புக். கேஷ் புக் இப்போ நம்ம இங்க இருக்குமா? கீழே இருக்கும். பாஸ்புக் எங்க போகணும்? இங்க போகணும். அப்ப இங்க ரீச் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். கிளியரா? புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட், செக் டைரக்ட்லி டெபாசிட்டட் இன் பேங்க் பை எ கஸ்டமர். ஃபர்ஸ்ட் கேஷ் புக், பாஸ்புக். எந்த புக் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? பாஸ்புக். இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸ். அப்போ பாஸ்புக்குடைய பேலன்ஸ் இங்க போயிடுச்சு. இப்போ எங்க இந்த ஆரோ ஸ்டார்ட் பண்ணோம்? கேஷ் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாஸ்புக்ல இருந்து பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கேஷ் புக் டு பாஸ்புக் போட்டுட்டு இருக்கோம். புரியுதா? கிளியராமா? எல்லாமே ஸ்டார்டிங். இந்த ஃபர்ஸ்ட் ஆரோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எந்த புக்கோ அது போடணும். செகண்ட் ஸ்டெப் எந்த புக் டு எந்த புக் போற? இப்போ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இங்க இன்க்ரீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எந்த புக் டு எந்த புக் போற? ஸ்டெப் 2 கேஷ் புக் டு பாஸ்புக். கேஷ் புக் எங்க நிக்கிற? இங்க நிக்கிற. அப்ப இங்க டு பாஸ்புக் போறனா என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். கிளியரா? புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட், இன்கம் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க். ஃபர்ஸ்ட் பாஸ்புக் எந்த புக் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? பாஸ்புக். இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸ். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன? எந்த புக் எந்த புக் போற? கேஷ் புக் டு பாஸ்புக். கேஷ் புக் எங்க நிக்கிற? கீழே நிக்கிற. பாஸ்புக் எங்க? இங்க ரீச் ஆகணும். அப்ப ஆட் பண்ணுவியா மைனஸ் பண்ணுவியா? ஆட். புரியுதா? எக்ஸ்பென்சஸ் டைரக்ட்லி பெய்டு பை பேங்க் ஆன் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். பாஸ்புக் என்ன இருக்கும்? டிக்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? கேஷ் புக் டு பாஸ்புக். அப்பனா மைனஸ் பண்ணணும். சூப்பர். புரியுதா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட், பேங்க் சார்ஜஸ் லெவிடு பை பேங்க். பாஸ்புக் டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ கேஷ் டு பாஸ்புக் வரும்போது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சூப்பர். கிளியரா? கிளியராமா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், லாக்கர் ரெண்ட் லெவிடு பை பேங்க். பாஸ்புக் டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப எந்த புக் எந்த புக் வர? கேஷ் புக் டு பாஸ்புக். அப்ப என்ன பண்ணோம்? மைனஸ். கிளியரா? நெக்ஸ்ட், ராங் டெபிட் இன் கேஷ் புக். பொறுமையா யோசி. கேஷ் புக்ல டெபிட் பண்ணிட்ட. கேஷ் புக்ல டெபிட் பண்ணினா பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? புரியுதா என்ன பேசுறேன்னு? ராங் டெபிட் பண்ணிட்ட. அப்ப ராங் டெபிட் எந்த புக்ல பண்ணிருக்க? கேஷ் புக்ல. யோசிச்சு பாரு, கேஷ் புக்ல ஒரு ஐட்டம் டெபிட் ஆச்சுன்னா பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அசெட் டெபிட் ஆச்சுன்னா இன்க்ரீஸ்னு பார்த்தோம். கரெக்டா இல்லையா? அப்ப கேஷ் புக் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பாஸ்புக் என்ன இருக்கும்? எதுவுமே ஆயிருக்காது. ஏன்னா கேஷ் புக்ல தப்பு பண்றது எப்படி பாஸ்புக்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஆகாது. கரெக்டா இல்லையா? ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? எந்த புக் டு எந்த புக் போற? கேஷ் டு பாஸ் போற. கேஷ் எங்க இருக்க? கேஷ் எங்க இருக்க? மேல நிக்கிற. பாஸ் எங்க இருக்கு? கீழே இருக்கு. மைனஸ் பண்ணும். கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட், ராங் கிரெடிட் இன் கேஷ் புக். கேஷ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். கரெக்டா இல்லையா? ஏன்னா ராங் கிரெடிட் பண்ணும்போது கேஷ் புக்ல பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் பண்றதுனா என்ன இருக்கும்? பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கும். அப்ப கேஷ் புக் என்ன இருக்கும்? ரெடியூஸ் ஆயிருக்கும். பாஸ்புக் அங்கேயே இருக்கும். அப்ப கேஷ் டு பாஸ் போகும்போது என்ன பண்ணும்? பிளஸ். கிளியரா? புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட், ராங் டெபிட் இன் பாஸ்புக். ராங் டெபிட் இன் பாஸ்புக். பாஸ்புக்ல டெபிட்னா என்ன அர்த்தம்? டிக்ரீஸ். கேஷ் புக்ல கிரெடிட்னா டிக்ரீஸ். கேஷ் புக்ல கிரெடிட்னா டிக்ரீஸ். பாஸ்புக்ல கிரெடிட்னா இன்க்ரீஸ். டெபிட்னா டிக்ரீஸ். ஓகேவா? கிளியரா? புரியுதா? நான் மறுபடியும் நோட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? கிளியரா? பாஸ்புக்ல டெபிட்னா டிக்ரீஸ். கேஷ் புக்ல டெபிட்னா இன்க்ரீஸ். ஃபேவரபிள் பேலன்ஸா இருக்கும்போது. ஓகேவா? ஃபேவரபிள் பேலன்ஸா இருக்கும்போது பாஸ்புக்ல டெபிட்னா
டிக்ரீஸ். கேஷ் புக்ல டெபிட்னா இன்க்ரீஸ். புரியுதா? கேஷ் புக்ல கிரெடிட்னா டிக்ரீஸ், பாஸ்புக்ல கிரெடிட்னா இன்க்ரீஸ். கரெக்டா? இப்போ இங்க எங்க கிரெடிட் ஆயிருக்கு, எங்க டெபிட் ஆயிருக்கு? பாஸ்புக். அப்ப பாஸ்புக் என்ன ஆயிருக்கும்? டிக்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ எங்க இருந்து எங்க போகணும்? மைனஸா பிளஸ்ஸா? சூப்பர். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதை ஸ்கூல்ல பிளஸ் மைனஸ் சொல்லி கொடுத்துருப்போம், நீயும் டார்ச்சர் ஆயிருப்ப. கரெக்டா இல்லையா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் ராங் கிரெடிட் இன் பாஸ்புக். அப்ப பாஸ்புக் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எங்க இருந்து எங்க போற? கேஷ் டு பாஸ்புக் போற. ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? ஆட் பண்ணும். சூப்பர். ஓகேவா? கிளியரா? சூப்பரா? ஓகேவா? நெக்ஸ்ட் அண்டர் காஸ்டிங் ஆஃப் டெபிட் சைட் ஆஃப் த பேங்க் அக்கவுண்ட் இன் கேஷ் புக். அண்டர் காஸ்டிங்னா கம்மியா போட்டுட்டார். அண்டர் காஸ்டிங் என்னது? கம்மியா போட்டுட்டார். புரியுதா? அண்டர் காஸ்டிங் என்னது? கம்மியா போட்டுட்டார். அப்ப கம்மியா போடுறதுனால கேஷ் புக் பேலன்ஸ் கம்மியா காட்டுமா அதிகமா காட்டுமா? கம்மியா காட்டும். பாஸ்புக் பேலன்ஸ் நார்மலா காட்டும். அதிகமா காட்டணும்னா மேல இன்க்ரீஸ் பண்ணணும், 2 டைம்ஸ் ஆயிடும். ஓகேவா? பாஸ்புக் பேலன்ஸ் நார்மலா காட்டும். 1000 ரூபாய் நீ என்கிட்ட கொடுக்குறேன்னா, புரியுதா? 1000 ரூபாய் எங்க போட்டேன்? பாஸ்புக்ல போட்டேன். ஆனா கேஷ் புக்ல 100 ரூபாய் போட்டேன். அப்ப எந்த பேலன்ஸ் கம்மியா காட்டும்? கேஷ் புக் பேலன்ஸ் கம்மியா காட்டும். டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எவ்வளவு கம்மியா காட்டும்? எவ்வளவு கம்மியா அண்டர் கேஸ்ட் ஆயிருக்கோ அவ்வளவுதான் கம்மியா காட்டும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ அங்க 100 கொடுத்துருப்பான், 1000 கொடுத்துருப்பான். நீ 100 எடுத்துப்பியா 1000 எடுத்துப்பியா? 900 எடுத்துக்கணும். ரெண்டுமே எடுத்துக்கூடாது. கரெக்டா இல்லையா? இதுதான் இப்படிதான் இருக்கு எக்ஸாம் கொஸ்டின். கிளியரா? 100 எடுக்கக்கூடாது, 1000 எடுக்கக்கூடாது. ஏன்னா 900 தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கம்மியா போட்டிருக்கோம். அப்ப அந்த 900 மட்டும் இப்ப ஆட் பண்ணா பாஸ்புக் பேலன்ஸ் நான் ரீச் பண்ணிட முடியுமா? கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஆட் பண்ணலாம். கிளியரா? ஏன்னா டெபிட் சைடு என்ன இருக்கு? கம்மியா பட்டிருக்க. அப்போ பாஸ்புக்ல நார்மலா அதே இருக்கும். ஸோ என்ன பண்ணும்? இப்போ டெபிட் சைடு கம்மியா இருக்குன்னா கம்மியா போட்டிருக்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ராங் டெபிட் பண்ணும்போது அதிகமா போட்டிருப்ப. அப்ப இங்க கம்மியா போட்டிருக்கும் போது பேலன்ஸ் என்ன காட்டும்? கம்மியா காட்டும். கிளியரா? ஓவர் கேஷிங் என்ன மீன் பண்ணுது? அதிகமா போட்டுட்ட. அப்ப அதிகமா போட்டுட்டுனா கேஷ் புக் பேலன்ஸ் அதிகமா காட்டுமா கம்மியா காட்டுமா? அதிகமா காட்டும். பாஸ்புக் பேலன்ஸ் அதே காட்டும். கரெக்டா? அதனால என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணணும். புரியுதா? அதே மாதிரி கிரெடிட் சைடு. கிளியரா? ஓகேவா? புரியுதா? ஓகேவா? இது மூணு நீங்க பாக்குறீங்களா? ஒரு தடவை பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் பாரு, வேற எந்த காலமே பார்க்காத. மறுபடியும் ஆட் மைனஸ் படிக்காது. கிளியரா? உனக்கு ஆட் மைனஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னும் ஈஸி. கரெக்டா இல்லையா? இதை பிளஸ் பண்ணிக்கோ, அதை மைனஸ் பண்ணிக்கோ, சிலபஸை சீக்கிரமா முடிச்சுட்டு போயிடலாம். புரியுதா? அது இங்க பர்பஸ் என்ன பண்ணாது? சால்வ் பண்ணாது. ஓகேவா? ஸோ மறுபடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்து இந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்குல்ல, கேஷ் புக் டு பாஸ்புக், அதை என்ன பண்ற? நோட் எடுத்து தெளிவா இந்த ஆரோ போட்டு ஆரோ ஃபர்ஸ்ட் கரெக்டா வருதான்னு பார்க்கலாம். ஏன்னா இது ஈஸியஸ்ட் மெத்தடு. லெஜர் அக்கௌண்ட்ல யோசிச்சு கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதா? ஸோ இப்படி போட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? ஈஸியா சம் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த ஃபர்ஸ்ட் காலமை போட்டு பாரு. ஓகே கிளியர்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா?